சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளாண்டி வலசிலிருந்து தொன்று தொட்டு 366 ஆண்டு காலமாக ஸ்ரீ வன்னியகுல சத்திரிய ஆதிப்பரம்பரை காவடிகள் சீரும் சிறப்புமாக பாத யாத்திரையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பாத யாத்திரையானது சுமார் 366 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தீர்த்த காவடியானது 366 ஆண்டு காலமாக முருகப்பெருமானின் உள்ளம் குளிர்விப்பதற்காக தீர்த்தத்தை கொண்டு சென்று சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தீர்த்தத்தினை காவேரி ஆற்றினில் 5வது நாளாக நாங்கள் நாளை காலை 8 மணி அளவில் இந்த தீர்த்தத்தினை தீர்த்த சொம்பிலில் நிரப்பி முருகனுக்காக 5 நாள் விரதம் இருந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் போக வர விரதம் இருந்து சென்று கொண்டிருக்கிறோம். தை 14ஆம் தேதி காவடி கட்டணும். அதுல இருந்து பழனிக்கு 5 நாள் கழித்து இப்ப 4வது நாள் நிகழ்ச்சியாக நாங்கள் ஈரோடு சென்று கொண்டிருக்கிறோம். 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக மயிலாடி என்கின்ற தண்ணீர் பந்தல் இடத்தினில் மதிய உணவு முடித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து சென்னிமலை கிரிவலம் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 6வது நாள் நிகழ்வாக வட்டமலை முருகன் முத்துக்குமார சுவாமியின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு முத்தெடுக்கும் நிகழ்வானது சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்தெடுக்கும் நிகழ்வினில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் வேண்டுதல் வைத்து மஞ்சமுடை கட்டுதல் போன்ற சிறப்பான நிகழ்ச்சியானது தொன்று தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எங்கள் காவடி சீரும் சிறப்புமாக அன்று இரவு சாயிரட்சிய பூஜை மற்றும் தங்கரத உற்சவமானதும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 15 டன் பஞ்சாமிர்தம் பிணைந்து விநியோகம் செய்து அபிஷேகம் செய்து விநியோகம் செய்து அதனையும் சீரும் சிறப்புமாக மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ளும். இப்படிக்கு வெள்ளை மாநகர் வன்னியகுல சத்திரிய ஆதிப்பரம்பரை தைப்பூச காவடிகள் 366ஆம் ஆண்டு பாத யாத்திரை. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சர்க்குரு சிங்கார வேலனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா, அரகர அரகர அரகரோ.